ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து சூப்பரான கோயில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம கோயிலில் அப்படியே கொடுப்பாங்க இல்லையா, பிரசாதம் அந்த மாதிரி இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. இது செம்மையாக செய்வாங்க அவங்க. அது நான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப வருஷமாக நான் செய்கிற ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் புளியோதரை. நீங்கள் இந்த பேஸ்ட் புளி காய்ச்சல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இது இருக்கும். இது நீங்கள் அப்பப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியோதரை டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து புளி இந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சு இப்படி பக்கத்தில் வச்சுடுங்க. இப்போது கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு கணக்கு சொல்கிறேன். இது நீங்கள் எவ்வளோ நிறைய செய்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி இது குவான்டிட்டி ஏற்றி இறக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. இந்த எள்ளு வந்து கருப்பெள்ளு எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து எண்ணெய் எதுவும் விடலை. இப்போ ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவரோட நல்லா ஸ்மெல் வரும், கம கமன்னு வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் இது வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இது நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இதில் நீங்கள் வேணும்னா கொப்பரை தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது வந்து பொடி பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். எண்ணெய் எதுவும் விடாமல் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி கூட நிறைய நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையெல்லாம் நல்லா வதங்கிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு தான் இதுக்கு டேஸ்ட்டு. நல்லா உளுத்தம் பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி இதில் போட்டுருங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். அந்த 1/2 கப்பில் தண்ணியில் புளி நல்லா கரைச்சிட்டு அது ஊற்றிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் இந்த புளி காய்ச்சல் நல்லா கொதிக்கணும். நல்லா நம்ம இந்த கொதிக்கிற வரைக்கும் இப்படியே விட்டுறணும். அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அது இதில் போட்டுருங்க. போட்ட உடனே இது நல்லா திக்காகிடும், கிட்ட வந்துடும். இப்போ நம்ம இந்த எண்ணெய் வந்து போட்ட எண்ணெய் மேலே மிதந்து வரணும், அது வரைக்கும் நம்ம இது வதக்கணும். இப்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் இதை பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் மேலே மிதஞ்சு வருது இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுவேன். அது வந்து சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளை துண்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பச்சரிசி வந்து 1 அலா பச்சரிசிக்கு 2 அலா தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா இந்த மாதிரி பொலன்னு நம்ம வேக வச்சுக்கணும். பச்சரிசி தான் புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாப்பாடு இந்த நம்ம வறுத்து இது பண்ண அரிசி இது வந்து ரைஸ் வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்தீங்களா, அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது நம்ம வந்து ஒரு வாட்டி இந்த புளி காய்ச்சல் செஞ்சு வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வந்து நல்லா டெய்லி நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நம்ம புளி சாதம் கலந்து கொடுக்கணுன்னா நீங்கள் சட்டுன்னு எடுத்து சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த புளி சாதம் கலந்து கொடுத்துருங்க. உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பர் கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.